குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது, இல்லைன்னா வம்பு வழக்காக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு கேஸ் நடக்குது, உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு நடக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எருக்கம்பூ, வெள்ளை எருக்கம்பூ இல்லைன்னா வேறு எந்த கலரில் பூ கிடைக்குதோ, ரோஸ் கலர் 2 வகையான பூ இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எந்த கலரில் கிடைக்குதோ மொட்டாக வாங்கி இல்லைனா பூ விரிஞ்ச பூ வாங்கி உங்கள் கையால் கட்டி இந்த வழக்குகள் தீரணும், குடும்ப சண்டையிலேருந்து விடுபடணும், இந்த குடும்ப சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த மாதிரி பூவை விநாயகருக்கு போட்டு அந்த கேது பிரச்சனை அப்படிங்கிற மருத்துவ செலவு, திடீர்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அடிக்கடி மருத்துவ செலவு இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கையால் கட்டி விநாயகருக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணி தேங்காய் பழம் வச்சு கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாலை போட்டு தேங்காய் பழம் வச்சு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபட்டிங்கனாலே வழக்குகள், தீராத நோய் இதெல்லாம் கட்டாயம் தீரும். முக்கியமாக இந்த மாதிரி வெள்ளை எருக்கம் பூ, இந்த பூ வெள்ளை இருக்கிற பூ கிடச்சி பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். திருமண தடை, இல்லை கேது தோஷம், கேதுக்கு பரிகாரம் இந்த வெள்ளை இருக்கும் பூ இன்னும் அருமையாக இருக்குங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு நீங்கள் மொட்டாக இருக்கிற பூவில் எந்த எந்த எருக்கும் பூ கிடைச்சாலும் இந்த மாதிரி பூக்கள் நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது வெள்ளை எருக்கும் பூவோடு சேர்த்து நீங்கள் அந்த எருக்கும் பூவில் கலந்து பண்ணாலும் ஒரு பூ கிடைச்சாலுமே சிறப்பானது. இதை நீங்கள் பரிகாரமாக பண்ணுங்கள், கட்டாயமாக நல்லதே நடக்கும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா? உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தினங்கள் இருக்கும். உங்களுக்கு எந்த ராசியான நாள் அந்த தினத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் பிரசன்ன முறையிலையும் செக் பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பிரசனத்தை அடிப்படையில் நீங்கள் பார்த்து பண்ணிங்கனாலும் அந்த பரிகாரம் சிறப்பாக அமையும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாயா.